சார் இது என்ன மூலிகைங்கய்யா? அதான் சார் எலிக்காது கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. எலிக்காது கீரை. ஆமா. ஆ வயல்வெளி, இந்த மேடுகள், வரப்போறோம், வரப்பு கால்வாயில வந்து வரக்கூடியது. கொடி நீட்டமா போகும், ரொம்ப நீட்டமா போகும். மஞ்சள் கலர் பூ பூக்கும், பச்சை கலரா இலை வந்து இது பாத்தீங்கன்னா எலிக்காது கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன் இது எலிக்காது கீரைன்னு சொல்லுவாங்கன்னா எலியினுடைய காது மாதிரி இருக்கும், மடங்கி ஒரு மாதிரி. ஆமா, அதனால எலிக்காது கீரைன்னு பேரு. இது வந்து சாப்பிடக்கூடிய மூலிகை தான். இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஓ, சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது, ஆண்மை பலத்துக்கும் நல்லது. இதனுடைய உண்மையான பேரு பரட்டைக்கீரை. பரட்டைக்கீரை, பரட்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ஆண்மை உள்ளவங்களுக்கு எப்படி சாப்பிடலாம்? ஆண்மை உள்ளவங்களுக்கு இதை பறிச்சுட்டு வந்து பச்சையாவே நல்லா இது பண்ணி வெள்ளை வெங்காயம் போட்டு பருப்பிட்டு இது கடையல் பண்ணி சாப்பிட்டு வந்தாலும் ஆண்மை பலத்துக்கு நல்லது. சுகருக்கு வந்து எப்படி சாப்பிடணும்னு கேட்டா, இதை முழுசா பிடிங்கி இது மாதிரி எடுத்து நல்லா கட் பண்ணி காய வச்சுட்டு பொடி பண்ணிட்டு பவுடர் ஆக்கிட்டு காலை மாலை ஒரு அரை ஸ்பூனோ அல்லது ஒரு ஸ்பூன் அளவு உடல் வன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டு கொண்டு வரும்போது சுகர் கண்ட்ரோல்ல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா காலில் கண்ணாடி துண்டுகள் ஏதாவது ஏறிடுச்சுன்னு கேட்டீங்களா, குத்திடும் போது இதை அரைச்சி கட்டினோம்னா நைட்டு கட்டினீங்களா காலையில அந்த கண்ணாடி துண்டு வெளியே தள்ளிடும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மிக சூப்பருங்கய்யா. மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கய்யா. நன்றி.